உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் த கோட் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் நோ பார்க்கிங்கில் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். சுமார் எத்தனை வாகனங்களுக்கு இப்போது அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் இன்று காலை விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் முதற்காட்சியை கண்டுகளித்து வருகின்றனர். இந்த திரையரங்கில் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ், நடிகர் கதிர் உள்ளிட்டோரும் தற்போது படம் பார்த்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது சிறந்த வெற்றி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் ஒரு சிலர் திரையரங்கிற்குள் பார்க்கிங் வசதி இருந்தாலும் வெற்றி திரையரங்கிற்கு வெளியே சிஎஸ்டி சாலையில் இந்த வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தி வைத்துள்ள வாகனங்களுக்கு தற்போது போலீசார், அதாவது போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் வெற்றி திரையரங்கிற்கு வெளியே நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்டுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து அந்த அபராதத்திற்கான சலானை அந்த இருசக்கர வாகனத்திலேயே இப்போது வைத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ரோட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்து தற்போது தொடர்ந்து இந்த சாலையிலேயே நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து வாகனங்களுக்கும் போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். சென்னை வெற்றி திரையரங்கை பொறுத்தவரைக்கும் சுமார் 1000 பேர் அமர்ந்த பார்க்கும் வகையில் உள்ள இந்த திரையரங்கில் திரையரங்கிற்கு உள்ளேயே நோ பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருந்த சூழலிலும் ஒரு சில ரசிகர்கள் திரையரங்கிற்கு வெளியே தங்களது இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சென்றுள்ளதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள சூழலில் நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் போலீசார் தற்போது அபராதம் விதித்து அந்த அபராதத்திற்கான சலானை இருசக்கர வாகனங்களை வைத்துவிட்டு சென்று வருகின்றனர். நன்றி சமய மணிவண்ணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.